வணக்கம். ஓமவல்லி இலைகளையும் சுரக்காயும் வச்சு இன்றைக்கி பஜ்ஜி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்கள்: கடலை மாவு, இட்லி மாவு, உப்பு, வரமிளகாய் தூள், பெருங்காயத்தூள், ஆயில். நான் கடலை எண்ணெய் எடுத்துருக்கிறேன். ஓமவல்லி இலைகள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு இன்னொரு பெயர் கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. சுரக்காய் நல்லா கொஞ்சம் பிஞ்சாக எடுத்து சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். வாசனைக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஓமவல்லி இலைகளில் நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு 2 கப்பு எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1 கப்பு இட்லி மாவு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள். எவ்வளோ தேவையோ அவ்வளோ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம், கட்டி இல்லாமல். கடைசியாக நீங்கள் ஆப்ப சோடா சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டு அதில் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியாட்ட மாவு போயிடாமல் கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுக்கலாம். அப்போ தான் பஜ்ஜி போடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வடைச்சட்டி வச்சு நான் ஆயில் எடுத்துருக்கிறேன். ஓமவல்லி இலைகள் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நல்லா மாவில் போட்டு நல்லா 2 பக்கமும் மாவு சமமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதிகமாக மாவு இருந்ததுன்னா லைட்டாக அப்படி தொடச்சி எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்ச முன்னாடி போடுங்க, அப்போ தான் போட்டதையும் பஜ்ஜி நல்லா மேலே வரும். நல்லா வெந்துட்டு இருக்குது. ஓமவல்லி இலைகள் பஜ்ஜி எல்லாருமே சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி தொந்தரவு இருக்கிறவங்க சாப்பிட்டா கொஞ்சம் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகுங்க. அடுத்து சுரக்காய் நல்லா லேசாக சீவி வச்சுருக்கிறேன். இதை நல்லா மாவில் 2 பக்கம் மாவாகிற மாதிரி நல்லா போட்டு, உங்களுக்கு பஜ்ஜி போடுறது எப்படின்னு தெரியும், நீங்கள் அந்த மாதிரி போடுங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சாலும் பஜ்ஜி ரொம்ப கருத்துரும். கொஞ்சம் நல்லா அளவான சூட்டில் வச்சு பஜ்ஜி சீக்கிரம் வெந்துடும். அதனால் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்குங்க. நல்லா வெந்துட்டுருக்குது. நுரையெல்லாம் அடங்கின பின்னாடி நல்லா திருப்பி திருப்பி விட்டு நுரையெல்லாம் அடங்கின பின்னாடி நம்ம பஜ்ஜியை எடுத்துடலாம். ஒரே பக்கமாக விட்டால் கருத்து போயிடும், அதனால் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. ஓமவல்லி இலைகள் பஜ்ஜி, சுரக்காய் பஜ்ஜி ரெண்டுமே ரெடி ஆயிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.